இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பேதுருவும் யோவானும் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நம்பிக்கையாளர்கள் அனைவருடன் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் பயந்து ஒளியவில்லை, அதற்கு பதிலாக தைரியம் கேட்டு இறைவனிடம் மன்றாடினர். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள். சோதனை நேரத்தில் ஒன்றுபட்ட ஜெபம். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தனியாக அல்ல, அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இறைவனை மன்றாடினர். பயம் அல்ல, தைரியத்தை வேண்டினர். அவர்கள் பிரச்சனை நீங்க வேண்டுமென்று மட்டும் ஜெபிக்கவில்லை, மாறாக இறைவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிவிக்க பலத்தை வேண்டினர். அவர்கள் ஜெபித்தபோது அந்த இடம் குலுங்கியது என்று நாம் முதல் வாசகத்தில் கேட்கின்றோம். அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தைரியமாக பேசத் தொடங்கினர். இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்து தப்பிக்க வேண்டி மட்டுமல்ல, அதை கடக்க இறைவனுடைய தைரியம் மற்றும் பலத்தை வேண்டி ஜெபிக்க வேண்டும். மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் மற்றும் பயங்களின் நடுவில் நாங்கள் உம்மை நோக்கி திரும்ப உதவி செய்தருளும். தொடக்க கால திரு அவையைப் போல நாங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்கவும், உமது திருவுளத்தின்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தருளும். எங்கள் பலவீனங்களில் இருந்து விடுபட மட்டுமல்ல, உமது வார்த்தையை தைரியமாக அறிவிக்க தேவையான துணிவையும் ஆவியின் வல்லமையும் எங்களுக்கு தந்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.